ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான மில்லட் பிஸ்கட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கம்பு மாவு, இதோட கொஞ்சமாக 1/2 கப் கேப்ப மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஹீட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக சுகர் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சுகர் கரையிற வரைக்கும். நீங்கள் அப்படி போடலன்னா டைரெக்டாகவே சுகரை பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ மில்கில் சுகர் நல்லா கரைஞ்சிச்சு. நான் அதை அந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மில்கை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். பால் சூடு பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜீனியையும் டைரெக்டாக பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாலை ஹீட் பண்ணி அதில் கரைய வச்சு அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு இப்போ பிஸ்கெட் என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்கெட்டை ஓவனை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லா மாவையும் பிஸ்கெட்டுக்கு நம்ம எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சிடலாம். இப்போது பிஸ்கெட் ரெடி ஆகட்டும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான மில்லட் மில்க் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா கூட மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிஸ்கெட்டுக்கு. இந்த மாதிரி ஓவன் இல்லாதவங்க கடாயில் உப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.